நம்ம வந்து நான் எங்கே போகிறேன்னு சொன்னால், அதாவது வந்து சாரு வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் உண்டேன்னு. அப்போ அதனால் வந்து அவன் வந்து சமைச்சு கொஞ்சம் அக்கா வந்து எங்களோட ஃபேமிலி, அதாவது எஸ்கே ஃபேமிலி எல்லாரும் சாப்பாடை பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை. லோடில சுதந்திர பறவை வீடியோ பார்த்தேன். இப்ப அடுத்த மாசம் வருவேராம். அப்பே ஒன்று தான் மருந்து கழுவி கொடுத்துட்டு கடைசி வணக்கம், நான் அனுஷியா. ஓகே, அப்ப இன்றைக்கு நம்ம வந்து விடிய காலமே நாங்கள் வீடியோ தொடக்கமே எதுவும் அப்ப அதுதான் கேமராமேன் நினைக்கிறார். அப்ப இன்றைய காலம்புற வந்து ஏன் வீடியோ வெளில நடக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த காலமே 5 மணிலேருந்து மழை தானே, இரவு பெஞ்சதும் தெரியாது. ஆனா நான் இரவு 12:45 வந்த மழை தெரிஞ்சிருக்கேன். எனக்கு தெரியும் உண்மையில ராத்திரி நான் ஏழியா படுத்துட்டேன். நேற்று கொஞ்சம் உடம்பு இல்லாத எனக்கு என்ன திடீர்னு ஒரு நெஞ்சு குத்து அப்படிதான் ஏழாம் வந்தபடியால் ராத்திரி 10 மணிக்கெல்லாம் நான் படுத்துட்டேன். நான் பேக்கில் மழை இல்லை, சரியான ஒரு குளிராக கிடந்தது. அப்போ ரவ நல்ல மழை பெஞ்சிருக்கு. அதே போல காலமே நான் வந்து 5 மணிக்கு கிளம்பினா 5 மணிலேருந்து நல்ல மழை அடித்து கொட்டிக்கொண்டே இருந்தேன். நான் சொல்ல போனால் இப்போ தான் மழை கொஞ்சம் விட்டுருக்கு. 8 மணி இப்போ நேரம்னா இப்போ தான் கொஞ்சம் மழை வெளிச்சிருக்கு. ஆனால் வெளிச்சேன்னு சொல்லலாம், திருப்ப வரப்போகுது. கோலுக்கு மேலே கோல் வந்து கொண்டிருக்கு எனக்கு. அப்போ இன்றைய தினம் வந்து நான் எங்கே போகிறேன்னு சொன்னால், அதாவது வந்து சாரு வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் உண்டேன்னு. அப்போ அதனால் வந்து அவன் வந்து சமைச்சு கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு வந்து கொடுக்க போகிறாவாம். அப்போ அதை வந்து நாங்கள் எல்லாருமா தான் சேர்ந்து சமைக்க போகிறோம். உண்மையிலே அந்த அக்கா வந்து எங்களோட ஃபேமிலி, அதாவது எஸ்கே ஃபேமிலி எல்லாரையும் அந்த விருந்துக்கு வந்து அழைச்சிருக்கிறாங்களேன்னு. அப்போ அதனால் வந்து நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இன்றைக்கு சமைச்சிட்டான் சாப்பாடு வந்து வேறு ஆட்களுக்கும் வந்து கொடுத்து அதை வந்து எங்களோட ஃபேமிலியாக நாங்களும் வந்து இன்றைக்கு எல்லாரும் ஒன்று கூடி ஒரு சமையல் சாப்பாடு அந்த சந்தோஷமான தருணம் என்றும் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து எங்களோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு அழைப்பு தந்த அந்த அக்காவுக்கு வந்து எங்கள் குடும்ப சார்பாக நான் நன்றி சொல்ல கிளம்பப்பட்டதான். அப்போ சாரு வந்து 6 மணிலேருந்து கால் பண்ணி கொண்டு இருந்தவா, எங்கே அனுஷியா வந்துட்டியோன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னால் நாட்டுக்குட்டியை நேசரிக்கு அனுப்பிட்டு தான் நான் ஒரு 8 எப்படி வருவேன்னு சொல்லி. அப்போ உண்மையாக இன்றைக்கு வந்து நேசரிக்கு ஆத்தியம் வந்து விடையலாத சூழ்நிலை. என்னென்னு சொன்னால் சரியான மழை கொட்டிக்கொண்டே இருந்தது. அப்போ ஆத்திக்குட்டிக்கு வந்து சரியான தடிமன் ஒரு 2 நாளைக்கு மழைன்னு சொல்லியிருக்குது. அப்போ இந்த தடிமனுக்குள்ள வந்து இப்போ கொஞ்சம் ஓகே இருக்கு. ஆனால் இந்த விட்டா கொஞ்சம் இந்த குளிராதவளுக்கு ஆள் வந்து மெல்லியா நிற்பங்கன்ற ஆளும். அப்போ விட்டா சில வேலை காய்ச்சல் வந்துடும். ஏற்கனவே 2 வாட்டி காய்ச்சல் வந்தது. நாங்கள் நுரலியாக போயிட்டு வந்தது. அப்புறம் இப்போ எங்களோட ஃபேமிலி எல்லாருக்குமே வரைக்கும் ஆத்திக்குட்டிக்கும் காய்ச்சல் வந்தது. அப்போ சரியான ஒரு வீக்காக போயிட்டு உடம்பு. அப்போ அந்த பயத்தால் வந்து இந்த நம்ம வந்து நான் ஆத்திக்குட்டிக்கு 7:30க்கெல்லாம் குளோபலுக்கு வந்து அப்சன்ட் போட்டுட்டேன், வரமாட்டான்னு சொல்லி. அப்போ நாளே காலையில் எப்படி இருக்கிறது தெரியல, அதை பார்த்து நாங்கள் விடுவோமே என்ன. அப்போ சாரு வந்து கால் பண்ணி கொண்டு போகிறாங்க. அப்போ எனக்கு கால் பண்ணி கேட்டால் என்ன செய்வோம் மழையால் இருக்கான்னு சொல்லி. அப்போ நாங்கள் நாளைக்கு மழை என்ன மாதிரி தான் சொன்னோம். அப்போ அம்மா சொன்னாங்க இல்லை எனக்கு தள்ளி போடல. அப்போ உண்மையாக அதை செய்யலாம் என்ன சொன்னால் சமையலுக்குரிய பகுதி எல்லாமே ஆரம்பிச்சுட்டா அப்போ அதை செய்வோம்னு. மழை வந்து விட்டு தரும், சமையல் முடிகிற டைமில் எல்லாரும் சம்பவம் வழி கேட்க மழை விட்டு தரும்னு நம்புகிறோமே 2. அப்போ 6 மணிக்கு வேலைன்னு சொல்லி இன்றைக்கு அப்பாவும் போன்றிருந்து 5 மணிக்கு அலர்ட்டை சொல்லியும் மழை வந்து குழப்பிட்டு தான். அப்போ அதனால வேலையும் இல்லை. அப்போ இன்றைக்கு அது கேமராமேனா மாறிட்டாலும் சரி. அப்போ நேரம் வந்து ஆய்கொண்டிருக்கு பாவம். அது எல்லாமே உண்மையில ரெடி பண்ணி வச்சிருக்கிறா. தெரிஞ்ச தனியால் இருந்தாலும் முழுக்களும் வந்த மாதிரி தான் எல்லாம் ஒழுங்கு செய்து வச்சிருக்கணும்.
அப்போ நான் வந்து நேரம் போயிட்டேன்னு போய் சமையலுக்குரிய பகுதி எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு மிச்சத்தை பார்ப்போமே. ஓகே சரி, அப்போ நாங்கள் வந்து வெளுக்கிட்டாச்சு. என்ன அது? ஓ நான் பாருங்க நித்திரை பாவா முசுகுந்தன். அப்போ எங்க ஆத்தி பால் ஆத்திக்குடி எங்க பால் நாண்டில கொண்டாச்சு. அப்போ நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கிட்ட தான் பால் எடுக்குனாங்க. பண்ணையில் பால் எடுக்குனாங்க. வளமையாக வந்து அது வந்து பெருசாக வந்து நல்லது இல்லைன்னு. அப்போ அதனால் வந்து அம்மா வீட்டு பேக்கரி கிட்ட தான் பால் எடுக்குனாங்க. 1 லிட்டர் பால் எடுத்தான்னு சொன்னால் 4 லிட்டர் எடுப்பேன். அலுவலர்களுக்கு வந்து 1/2 லிட்டர் பால். நாளைக்கு முடிவு இல்லையா பாலா? ஏன்னா பள்ளிக்கு வந்துடுறாங்கன்னா தரமாட்டேன். அப்படி பல்லு பிடுங்க போறாரா? பள்ளி பிடுங்க பால் தரதுன்னு இல்லை பல்லு பிடிங்க ஒத்து வர மேலே கடை போட்டு வேணாம் சிலது. அப்போ பால்னு சொன்னோம்ல நம்பர் 1 நல்ல ஒரு பால் தானே. பள்ளிக்கூட பல்லு நான் சொல்றேன்னா பாலை பற்றி தெரியும். ஏன்னா நான் நின்று வரைக்கும் பாலை கைவிடையில. அப்போ அதனால வந்து நல்ல ஒரு பால். அப்போ நாண்டிக்கு வந்து 1/2 லிட்டர் பாலை கொடுத்தா தம்பி குட்டியும் வேண்டி மாந்தானா குடிக்கிறான். அவள் எல்லாம் குடிக்க மாட்டான். பாலை மனுஷன் குடிப்பார் வந்து வந்து என்னைய கேள்வி இருக்குது. அப்போ நாண்டி மனுஷர் இல்லை. நாண்டி மனுஷர்ல தான் மண்புழு. சரி, அப்போ உண்மையிலே வந்து டைம் ஆச்சு. பாவம் நிறைய சமையல்கள் கடற்படலாக வந்து சாந்து வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ முதலாவது அழைப்பு சமையலுக்கு எனக்கு தானே குக்கிங்கு தான். அப்போ போவேன் வில்லேஜ் குக்கிங்குக்கு திடீர்னு வந்து அழைப்பு போங்க. கோட்டை பண்ண சுடணும் எல்லாரும் சுட்டு போட்டு காணும். அவங்க வரைக்க சல்லை போட்டு வாங்கினாங்க வேணும். ரைட் ஓகே பாய் பாய் ஆதி பாய். சமைச்சு கொடுத்துட்டு இப்போதான் வந்து நான் சாப்பிடுவோம்னு வச்சு சாப்பாடு நல்லா இருக்கும். சாப்பிடலாம் செல்லாம் சாப்பிடல சாப்பாடு எப்படி? சாப்பாடை பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கிறது வடையும் பாயாசம். ஆனால் என்ன குழம்புன்னு சொன்னால் குழம்பு கறியே காணலடாப்பா. குழம்பு இல்லை தண்ணி. நிறைய பேர் தூர் போட விட மாட்டாங்க. தெரியும். இதுக்குள்ளே இல்லைடா. அது பால் சரி ரைட்டு. பாய். நான் உண்மையா யோசிச்சேன் தம்பி குட்டி எங்க தெரியாது காணல. இன்னும் சாப்பிடா தண்ணியை போட்டு கொண்டு வந்து ஆறுதலா இருக்கிறார். அப்படி இருக்கார். என்ன சொல்ல என்னன்னா அது நிறைய ஆட்டனோட கறியை வந்து இந்த பிளட்டையெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணியா வச்சு எல்லாம் சாப்பிட்டு அரைவாசியில கொண்டு வந்து காட்டுறேன். சாப்பிடுவாரு. நானுமே எதிர்பார்க்கல தண்ணியா இப்படி அடிப்பாருன்னு. அங்க பக்கத்துல அது முருக்கா இல்லை 2 அளவு சாப்பிட மாட்டாங்க. அதே காணும் பண்ண போறேன். தம்பி குட்டியே பேனா வச்சிருக்கு. அப்ப அந்த நேரத்துக்குள்ள சாப்பிட்டுருவோம். அது பேன்னா பேர் இருக்கும். பேன்னா தெரியாது. அப்படின்னு சொன்னா தமிழாங்க மேல நீங்க தான் நான் சாப்பிட்டேன். ஆசையாப்பா அவனையே வந்து கேட்ட இந்த புள்ள அனுஷியாக்கா நீங்க இந்த சிக்கன் கறி சமைச்சு தாங்கன்னு சொல்லுவேன். அப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கேண்ணா. உரைக்குதா? இல்ல உரைக்காது. நல்லா லைட் தானே. ஓகே ஓகே வழியை சாப்பிட விடாம காவணி இருக்கும். இங்கே பாருங்க அம்மாவின் பிள்ளையின் பாசத்து ஏஞ்சுக்கா எங்க காக்க முதல் சாப்பாடு தீச்சுனா ரெண்டாலும் சிக்கன் என்ன சொல்லி ஆனா சாரு கண்ட கூட தெரிஞ்சிட்டாப்பா. அம்மா நன்றா இல்ல இல்ல அவள் ஓடில சுதந்திர பறவை. அது மட்டும் இல்லாம ஒரு நிகழ்வு வந்து வீட்டுல வந்து நடக்கும் போது ஒரு விஷயம் சொல்லி அவங்க என்னண்டா ஃபங்க்ஷன் செய்யறேன்னு சொன்னா உண்மையிலே என்னோட சாதனையை வந்து அடிக்கிறாரு. நான் நீன்னு சொல்றேன் என்னன்னு சொன்னா முதல் நாளே ஒழுங்குன்னு சொன்னா வேறு லெவல்ல எல்லாமே ஒழுங்கு செய்து எங்களுக்கு வந்து சமைக்கிறது சரியான இலவா இருந்தது. அப்படி எல்லா பொருட்களையும் இல்லைன்னு இல்லாமல் எல்லா பொருட்களையும் வந்து கொண்டு வச்சு முதல் நாட்டே வந்து ஆயுதப்படுத்தி அவ்வளோ டேசன்லாம் கழுவி அவளுக்கு கவிட்டு வச்சு உண்மைக்குமே தனி என்னுள்ள அதே வந்து செய்து ராத்திரி எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிவிட்டேன். ஷார்ட் வீடியோ அனுப்பிச்சு அதை இடம் எல்லாம் நான் கழுவி எல்லாம் பாக்குறதுக்கு என்ன செய்யறேன். நான் வந்து அந்த நேரங்களில் வரலாம போய் அதனால நாங்க வந்து உங்களுக்கு என்ன வேலை வீட்டுல? சரி உங்களுக்கு பார்க்க அப்படிதான் இருக்கு. சொல்லுங்க. உண்மையில சமையல்ல மொப் பண்றது இலகுவானது. அது பிறகு வந்து பறிச்ச பிறகு வந்து கொஞ்சம் மீறம் அதனால கொஞ்சம்
கஷ்டமா போடுது. ஆனாலும் ஏதோ எல்லா சௌகரங்களும் ஒன்று சேர்ந்து உண்மையிலே இந்த கடமை வந்து நல்ல ஒரு நீட்டாக செய்து முடிச்சிருக்கோம். என்ன அதை விட உண்மையிலே கூட எல்லாரையும் அந்த அக்கா வந்து திரும்பி கூப்பிட்டுருக்காங்க எல்லாரும் கூப்பிடுவாங்க. நன்றி. ஒரு அண்ணா வீடியோ பார்த்து ஆண்டி. ஆ இந்த புய்மாமா நான் எங்கட பிரகிதன் அண்ணா எங்களுடைய சேனல்ல நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டாங்க. நான் அண்ணாவுக்கு சோறு பண்ண சொல்லுவானே ரசிகரியோட கொஞ்சம் ரெடி சாப்பிடுங்க. அது என்ன மிதக்கு தூள் இல்லை, தூள் இல்லை கறிக்கு, தூள் காணாது. அது என்னன்னா விராகு பிரச்சனை, அதனால கொஞ்சம் பிரெட் சுட்டி காய்ச்சலாம் போயிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும், நல்லா இருக்கும். எல்லாரும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டே தான் நம்ம அப்படி உஷாரா நின்று கதைக்கிறா. அது இது இந்த கடலை சாப்பிடலாம் கிடக்குது. 2 வேளை சாப்பிடலாம். உண்மையா சாப்பிடலாம் கிடக்குது. நான் என்ன ஒரு வாயோ 2 வாயோ தொட்டதானே சாப்பாடுல ஏனாண்டி? 1 வாயோ 2 வாயோ வச்சான வாயில என்ன இது? அன்றைய போட்டோ ஒரு வீடியோ ஒன்று விட்டாச்சு முந்தின நைட்டு. முந்தின ஒரு அண்ணா எடுத்து கேட்சவர் இப்படி வீடியோ பார்த்தேன்ட்டு. அப்போ அடுத்த மாதம் இதை வருவாராம். அப்பே கூட ஒன்று தான் மறந்து என் அம்மானு என்ன இது செய்தான் அவாண்ட அந்த அக்காண்ட அவா அந்த அவருக்கும் இருக்குதான். அந்த முழு வாழைப்பழத்தை கொடுங்க அப்படியே சாப்பிடுங்கண்ணே. இங்கே இந்த பிள்ளை ரஜி என்று சொன்னா சுற்றி சுற்றி அம்மாவை தேடும் சாப்பிட்டு சரி. இல்லை இல்லை இது எந்த வாய் நான் ஒரு வட்டம் சொன்னேன்டி கதை படம் ஓடும் நண்டி. நாங்கள் போகிறோம் போகிறோம் பயணம் உண்டு. நான் போகிறோம் டவுனுக்கு. நான் நிம்மதியாகணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே பெரிய ஒரு சமாதான சாப்பாடு நடந்து முடிஞ்சது. அப்போ எல்லாருமே சாப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ நானும் அம்மா வந்து ஜெத்து கடை கழுவி கொடுத்துட்டு கடைசியா தம்பி வெஞ்ச நம்ம நினைஞ்சு போயிருக்கிறேன். கடவுள் எவ்வளோ குப்பை கழுவி கொடுத்தேன். இப்போ தம்பி கூடி கடைசி என்ன என்ன கேட்குறேன் சாப்பிட்றேன். தம்பி கூட வீடியோவில் கூட காட்ட பயமாங்களுக்கு. ஆனால் புது புது காய்ச்சிட்டே நினைக்க அது முதல்ல இப்போ தையக்கடை வச்சுக்கும் தாமியரா வந்து வச்சு தைச்சு போடுறேன். 2 நாள் பொழுது எப்படி போச்சு அதை தெரியும். இந்த கேமரா எங்கே கை உயர்ந்து பார்த்தீங்க. அப்புறம் ஆர்த்தி கலர்ல இருவேன் அம்மா காட்டினா. இந்த பொழுது எப்படி போச்சு? என் பொழுது வந்து நல்லா போச்சு. எங்கட ஃபங்க்ஷன் இந்த இடத்துல வந்து எங்கட அண்ணாவியா இருக்குன்னு நன்றி சொல்லணும்ப்பா. நல்ல ஒரு மனுஷன் சிரிச்ச முகத்தோட இருந்து முழு வேலையும் செய்து அடுப்பு பொறுப்பை வந்து எடுத்தது ஜெராசனை ஃபுல்லா. ஏன்னா ஜெராசனப்பா முன்னைக்குமே வந்து நல்லா பொறுப்பாக வந்து எல்லாம் செய்து அந்த அடுப்பை வந்து இன்றைக்கு எரிக்காத அடுப்பை வந்து எரிச்சு கொண்டு இருந்தது ஜெயராசனை தான். டோய் தரலாம், நான் டோய் அழுகுறாரு எடுத்து கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து எத்தெல்லாம் கழுவி நானும் மாமானும் வந்து கொஞ்சம் கழுவி இருந்ததா. அப்போ தம்பி கூட்டு உள்ள போயிட்டேன். வந்து எத்து கழுவி எல்லாம் கவுட்டேன்னா அம்மா கேட்கல கை தொடாது எங்க தெரியும். அம்மா வந்து வரும்போது மற்றது பஞ்சு கேக்கு மற்ற பனசு எல்லாம் வந்து வாங்கி கொண்டு வந்துருக்குறான். அம்மா சொல்றேன் அம்மா இருக்கடே அம்மா கேக்கு உங்களுக்கு யாருக்கும் இப்படி ஒரு ஞாபகம் இருக்கும்? எனக்கு இருக்கும். அங்கேமா கொட்டி போட்டு பண்ணு சின்ன பண்ணு சாப்பிட்டு வரும்போது என்ன சுற்றுலாமா தம்பி வேண்டாம்
அம்மா கேட்டா அம்மா தான் நான் ஊட்டி வந்து விருப்ப மாட்டேன் மேலே இருக்கிறேன் அம்மா அம்மா வாமன அப்படி கேனேம்மா அடிக்கடி புது உடுப்போல காட்டுறாங்க தம்பியில புது உடுப்போல தம்பி தம்பி அம்மா சொல்ற தம்பி காட்ட நிர்மாணமா அம்மா சொல்றாங்க அம்மா இவனை புரிட்டு ஆற காட்டு நான் அம்மா கேக்கு வாங்க உருண்டு கொண்டு போனோம் அடி இல்ல அடைக்கல்ல கரம்பு குத்துடா கரந்த கேக் ஓடு அது நல்ல நானும் கடி அனுப்பா அனுப்பா நசி அது என்னடா இது கேலண்டர் 2027 அது அடி அம்மா கேல ஆண்டு கல்யாணம் அம்மா இங்க அம்மா 26 அது சரி தானே சும்மா சாப்பிட்டு தான் 2026 கலண்டர் எங்களுக்கு தந்தோம் லேடிஸ் போனவங்கள ஷாப்பிங் செய்து விளாங்குறாங்க ஒரு ஷாப்பிங்கும் செய்யல ஜாது போக கொடுத்துட்டாங்க அம்மால பச்சை வருஷ கடைசி நான் இதே பொடினாடி ஷாப்பிங் செய்தாலும் தருவாங்க மழை நேரம் உங்களுக்கு ஒரு ஷாப்பிங் மனுஷர் போக மாட்டேங்குது கடைக்கு போயிருக்கிறீங்க போடாங்க டிஸ்கவுண்ட் அப்ப நான் கடையில் போய் தந்தா அது நகை மாளிகை இது வேறு லேடிஸ் போன கூட அதான் அந்த பக்கத்துல இருக்குது எப்ப போய் அடையாது எல்லாமே இந்த கடன்ல பார்க்கலாம் உண்மையில கொண்ட கொலை விட்டோம்னு சொன்னா பார்த்து கொண்டு இருக்க இந்த மாசம் முடிஞ்சிடும் அங்கே பெஸ்ட் வரை படம் கொண்டு வந்துடும் ஏன் நம்ம பார்க்காம இருக்கோம் பார்க்காதான் இருக்க போறேன் இந்த வருஷம் இந்த வருஷம் நினைச்சாங்க அடுத்த வருஷம் வரும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே பலனோட அடுத்த வருஷம் போட்டோம் அது சொல்லக்கூடாது விலை வைக்கும் சிரிக்கும் போதோட நல்ல டீ சாருவக்கா அடிக்க யாருமே இல்லை டீ ஊத்துறது நல்லா இருக்கும் பாட்டன் வழி கட்ட பாட்டு வரலாம் வேற அது இப்போ தொண்டை கட்டி போட்டு மனசு போய் ஒடுக்கா பாடி கட்டு வேற அதை பற்றி அப்ப இதே மெயினா சொல்லணும் மழை வரும் பாப்பு ஆனா வந்தது மழை விரையில நல்லா அடிச்சு சோசோன்னு கொட்டினது நானும் அந்த டைம்ல வந்து சரியான ஒரு இதாக நின்றுட்டு இருந்தேன் சாப்பிட்ற டைம்ல நின்றது ஆனாலும் நிறைய பேர் வராம விட்டது பிறகு சாருக்கு வந்து எல்லாருக்கும் அந்த பாசல் கட்டி அவங்க வராத கண்ணு அது வந்து நான் கோயிக்கோ மேல அது என்னன்னு சொன்னால் வந்து சாப்பிட சூழ்நிலையா இருந்தாலும் சொன்ன அவ்வளோ பேருக்குமே வந்து நாங்க பார்சலா கொடுத்துருந்தாங்க கோபிக்கு அதை என்ன சொன்னா வர முடியாத ஒரு சூழ்நிலை குழந்தை பிள்ளைக்காரெல்லாம் உண்மையா வந்து சாப்பிட இல்லாது ஆனாலும் நாங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு வந்து பார்சலா கட்டி கொடுத்துருந்தாங்களே உண்மையிலே வந்து சாப்பிடோட பார்சல்லாம் சும்மா டடன்னு போச்சு ஒரு லஞ்சு கட்ட அப்படி முடிஞ்சது இன்னைக்கு வந்து வந்தார்கள் எல்லாரும் வந்து பிள்ளைகளை விட்டுட்டு வந்திருக்கிறோம் பார்சலை வந்து பயந்து கொண்டது உண்மையிலே எங்களோட ஏரா சொன்னதானே அவர் தான் காலம்புற வந்து எல்லாருக்குமே சொன்ன வேலை சொன்ன அவ்வளோ பேருக்கு வந்து பார்சல் கொண்டு எல்லாம் கொடுத்துட்டு வந்தது உண்மையிலே எங்களுடைய அண்ணா தான் இந்த இடத்துல வந்து ஷாருக்காக்கு வந்து நன்றி சொல்லி கொண்டிருக்கிறோம் ஏன்னா உண்மைக்குமே வந்து இந்த ஏற்பாடுகளை வந்து யாருமே எங்களோட செய்ய மாட்டோம் கண்டிப்பா எங்களோட மூத்த அண்ணா விரைதன் அண்ணா அப்படி சொன்னது ஷாருக்கா வந்து இப்படி இந்த ஒழுங்கு செய்யறதுக்கு வந்து யாருமே செய்ய மாட்டீங்க அப்படி ஒழுங்கு சப்போர்ட்ன்றது ரெண்டாவது விஷயம் இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் சப்போர்ட்ன்றது ரெண்டாவது விஷயம் அந்த ஒழுங்கமைப்பு இருக்குல்ல அது வந்து உண்மையிலே நம்பர் 1 அதை அடிக்கல உண்மையிலே எங்களால கூட நான் கூட இவ்வளவுதான் சமைச்சேன் மூத்தாத்தான பையன் இந்த அக்காண்ட இந்த வேலையை பார்த்து கொஞ்சம் கவலைப்பட்டிருக்காரு நானே வீட்டை வெங்காயம் திருவுரையில குப்படி எல்லாம் பெரிய பெரிய தாசர் எல்லாம் தூக்கி வேலை செய்த நாங்களும் அப்படித்தான் அதே மாதிரிதான் 2 பேரும் சொல்ல போனா அனுஷியாக்காவும் அக்கா பெரிய ஒரு முறையும் அம்மா வந்து அதை சோத்து போறப்ப டக்குன்னு எடுத்துட்டா கடைசி நேரம் பயந்து நம்ம நேரம் போய் கொண்டிருக்கோம் இன்னைக்கு அம்மா வந்து வீதி வேலம் வந்தது அதுவும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே வீதி வேலம் அம்மா வந்து வீடியோக்கு வர மாட்டான் இப்படி அதே மாதிரி அந்த கீர்த்தனாகும் அந்த உண்மைக்கு வந்து அந்த வடையை வந்து தானே எல்லாத்தையும் வந்து அவ்வளோதையும் சுட்டு தந்தது அதே போல சாப்பாடு வந்து உண்மையிலேயே நாங்கள் நல்ல ஒரு லிமிட்டா வந்தது காணாதண்டும் இல்லை கூடினாண்டும் இல்லை எல்லாருமே சாப்பிட்டு
சொல்ல போனா இந்த கடையில உள்ள தாம்பியாவுக்கெல்லாம் ஓ 4 பார்சல் ஆனா சின்னவனும் பேசான் இன்னைக்கு வேலையில தானே டவுனுக்கு போய்க்குள்ள ஒரு அண்ணா வந்து கடையில சாப்பாடு கட்டி கொண்டு வந்தவரான் அப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டார்கள் அவங்க மீன் விற்கிறதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டார்கள் அப்ப நீங்க சாப்பாடை கட்டாதீங்க இப்படி இன்ன வீட்டுல போய் சாப்பிடும்போது அந்த சந்தோஷம் அந்தபடி நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அந்த அம்மாவுக்கு வந்து பார்சல் கொண்டு போனோம் அப்ப இன்னைக்கு பொழுது வந்து உண்மையிலே இந்த மழை டைம்ல எத்தனையோ பேர் வயிற்றை வந்து குள்ளப்படுத்துது தானே அந்த ரோஷாக்காக்கு வந்து மிக்க மிக்க நன்றி உண்மைக்குமே ரோஷாக்கா சரி அப்படியே நாங்கள் வந்து இந்த வீடியோ முடிச்சிட்டு சரோக எல்லாம் தானே தெரிச்சு தானே இன்னுமே அவ வந்து கொஞ்சம் எங்களால முயன்ற பாத்திரங்கள் எல்லாம் மூத்த காக்கா எல்லாம் சேர்ந்து கழுவி அதனால அவ ஆஞ்சநேயர் மாதிரி எத்தனை அடுக்கு கதை இருக்கிறான்னு வேற முண்டைக்கு அவங்க வாழை வந்து கொண்டு மக்களே நாளைக்கு வேண்டிய வீடியோவே முடிக்கிறேன் அவ்வளோ உண்மையா இன்னைக்கு பார்த்தாக்க புதுசா தொண்டை கட்டிக்கொண்டே இருக்குது அது ஒன்று வைக்கிறாங்கம்மா சரி அப்போ ஓகே சந்தோஷம் உண்மையிலே பொழுது வந்து நல்ல ஒரு பொழுது அமைஞ்சிருக்குது முடியான டைம்ல எல்லாரும் வந்து சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கேன் ஓகே அப்போ இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ளுவோம் அம்மா பக்கத்தில் சாதினி வடை நல்லா இருக்கா அம்மா தான் நான் வடை தட்டி போட்டது அம்மா அந்த கீதனா நல்லா அம்மா தான் அந்த அட்டியில நல்லா இருக்கணும்மா மேல அதை உளுந்த வந்து நான் சாரி இந்த கடலை பருப்பு வந்து நல்லா அரைச்சு இஞ்சி பெஸ்ட் எல்லாம் போட்டு உண்மையில நல்ல ஒரு மணியா இருந்தது நல்ல ஒரு வாடி ஏன்னா ஓகே அப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோமே நான் முடிச்சு கொண்டு நாங்கள் வீட்டில் போவோமே நான் ஓமா ஓகே ஒரு உண்டை விட்டான் அதுதான் ஓகே இந்த வீடியோ